Hello students, நம்ம இன்னைக்கு அக்கவுண்டன்சில சாப்டர் 1ல 18th எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம் பாருங்க. Mary does not keep her books under double entry system. From the following details, prepare trading and profit and loss account for the year ending 31st March 2019 and balance sheet as on the date. Cash book particulars. To balance BD 1,20,000, to sales 3,60,000, to debtors 3,40,000, by purchases 1,50,000, by creditors 2,50,000, by wages 70,000, by sundry expenses 1,27,000, by balance CD 2,23,000, total 8,20,000. Other information 1/4/2018, 31/3/2019. Stock of goods, opening balance 1,10,000, closing balance 1,80,000. Sundry debtors, opening balance 1,30,000, closing balance question mark. Sundry creditors, opening balance 1,60,000, closing balance 90,000. Furnitures and fittings, opening balance 80,000, closing balance 80,000. Additional information, credit purchases 1,80,000, credit sales 2,90,000, opening capital 2,80,000, depreciate furniture and fittings by 10% per annum. இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா கேஷ் புக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இத்தனை சம்மில் நம்ம கேஷ் புக் பார்த்ததில்ல. இப்போ கேஷ் புக் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கேஷ் புக்கு இதனுடைய அக்கௌண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எல்லா டெபிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ணதுன்னு அர்த்தம். கிரெடிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம பே பண்ணது. அதாவது இது கேஷ் ரிசீவ் பண்ணது, இது கேஷ் பே பண்ணது. பாருங்கள், பர்ச்சேசஸ் பே பண்ணியிருக்கிறோம், அதாவது கேஷ் பர்ச்சேசஸ்னு அர்த்தம். கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். வேஜஸ் செலவு பண்ணியிருக்கிறோம். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணியிருக்கோம். பை பேலன்ஸ் சிடி கேஷ் புக்கில் இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் இருக்கிறது க்ளோசிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். இது அக்கௌண்டிங் பிரின்சிபலுக்கு ஆப்போசிட்டு, விதிவிலக்கும் சொல்லுவாங்க, எக்ஸப்ஷனல் கேஸு. எல்லா ரெசிப்டும் டெபிட் சைட்லேயும் எல்லா பேமெண்ட்டும் கிரெடிட் சைடில் தான் கேஷ் புக்கில் வரும். சரி, சேல்ஸ் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணது அது கேஷ் சேல்ஸ், கேஷ் புக்கில் இருக்கிறதுனால இது கேஷ் சேல்ஸ் 3,60,000. டெட்டர்ஸ் அப்படின்னாக்கா நம்ம டெட்டார்ஸ்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டது. நமக்கு டெட்டார்ஸ் கொடுக்கணும் இல்லையா பணம், அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்ட பணம் டெட்டார்ஸ்லேருந்து 3,40,000 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ்னு அர்த்தம். அடுத்தது அதர் இன்ஃபர்மேஷன், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், இது ஓப்பனிங் இது க்ளோசிங். எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த டேட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். 1/4/18, 31/3/19. இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். ஸ்டாக்கு டெட்டார்ஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. இதை நீ கண்டுபிடிச்சிக்கணும்னு அர்த்தம். சண்டே கிரெடிட்டர்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. கிரெடிட் பர்ச்சேசஸ், கடனுக்கு வாங்கின பர்ச்சேசஸ் 1,80,000. கிரெடிட் சேல்ஸ், கடனுக்கு சேல்ஸ் பண்ணது 2,90,000. ஓப்பனிங் கேபிட்டல், ஆரம்பத்தில் அவங்க போட்ட கேபிட்டல் 2,80,000. டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், அதாவது சேஞ்ச் பண்ணது டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. 10% ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ்க்கும் 10% இது டிப்ரிசியேஷன் சொல்கிறாங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸை கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னாக்கா டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கிடச்சிரும். அதை வச்சுட்டு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸான ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் டெட்டார்ஸு எப்படி போடுறது பாருங்கள். எப்பயுமே டோட்டல் டேட்டாஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் போடுவோம். இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் தான் அவங்க கொஸ்டின் மார்க்கு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அப்போது ஓப்பனிங் பேலன்ஸு கொடுத்துருக்குறாங்க. எங்கே பாருங்கள், டேட்டாஸில் ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள், 1,30,000. அடுத்தது க்ளோசிங் கொஸ்டினாகவே இருக்கட்டும். அடுத்தது நமக்கு இந்த சைடில் கிரெடிட் சேல்ஸ் வரும் இல்லையா, அந்த கிரெடிட் சேல்ஸை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கேஷ்
ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார் எது அதுனாக்கா பாருங்கள், இதுதான் கேஷ் புக்கில் நம்ம ரிசீவ் பண்ணது ஃப்ரம் டெட்டார்ஸ். இந்த கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் தான் நம்ம இங்கே டோட்டல் டெட்டார்ஸில் போடுறது. அதாவது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டு டெபிட்டில் ஓப்பனிங் பேலன்ஸு, இது க்ளோசிங் பேலன்ஸு. க்ளோசிங் பேலன்ஸ் அவங்க கொடுக்கல, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் 1,30,000 நம்ம கொடுத்துட்டாங்க, அதை போட்டாங்க. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் 3,40,000, இது டு கிரெடிட் சேல்ஸ். அது பை கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸை 3,40,000 போட்டுருங்க. அடுத்தது இந்த பக்கம் நமக்கு எப்போயுமே பேலன்ஸ் கண்டுபிடிச்சி அதை கிரெடிட் சேல்ஸ்னு எழுதுவோம். இப்போ அவங்களே அதை கொடுத்துட்டாங்க. அதை இங்கே கொடுத்துட்டதுனால தான் டெட்டர்ஸினுடைய க்ளோசிங் டெட்டர்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே கிரெடிட் சேல்ஸ் பங்க கொடுத்துருக்குறாங்க. கிரெடிட் சேல்ஸ் 2,90,000 அதை போடுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சேல்ஸ் பை கேஷ், அதாவது ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டர்ஸ் 3,40,000. இதற்கு இல்லை டிஃப்ரென்ஸு இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா 4,20,000. 4,20,000லேருந்து 3,40,000 லெஸ் பண்ணிங்கன்னா 80,000 வருது. அதுதான் பேலன்ஸிங் ஃபிகர். அந்த பேலன்ஸ் என்னென்னா டோட்டல் டெட்டர்ஸில் வர்ற, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ். சரி, இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி தயார் பண்ணுறது பாருங்கள். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2019. சரி, இப்போ பாருங்கள் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே இருக்குது பாருங்கள். ஸ்டாக் ஆஃப் குட்ஸில் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 1,10,000. 2 பர்ச்சேசஸில் 2 பர்ச்சேசஸ் வரணும். கேஷ் பர்ச்சேசஸ் ஒன்று, கிரெடிட் பர்ச்சேசஸ் ஒன்று. பாருங்கள், கேஷ் புக்கில் இருக்கிற பர்ச்சேஸ் கேஷ் பர்ச்சேசஸ், தனியாக இங்கே கிரெடிட் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க 1,80,000. இது ரெண்டுமே போடணும். பாருங்கள், கேஷ் பர்ச்சேசஸ் 1,50,000, கிரெடிட் பர்ச்சேசஸ் 1,80,000. ரெண்டு ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 3,30,000. அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேல்ஸ் பை சேல்ஸ். பாருங்கள், இது வந்து கேஷ் சேல்ஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்குறாங்க. கிரெடிட் சேல்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணி போடணும். பை சேல்ஸில் கேஷ் சேல்ஸ் 3,60,000, இன்னொன்று கிரெடிட் சேல்ஸ் 2,90,000. ரெண்டும் ஆட் பண்ணி 6,50,000 போட்டுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னாக்கா, இங்கே பாருங்கள் வேஜஸ் எப்போயுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் போடணும். இந்த வேஜஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த வேஜஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதனால் வேஜஸ் மட்டும் நமக்கு வந்து இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க 70,000. க்ளோசிங் ஸ்டாக்கு, இந்த க்ளோசிங் ஸ்டாக் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாக் ஆஃப் குட்ஸில் இது ஓப்பனிங், இது க்ளோசிங். 1,80,000 க்ளோசிங் ஸ்டாக்கில் போட்டுருங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், பர்ச்சேசஸ் கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ், டோட்டல் by sales, cash sales, credit sales, 2 wages 70,000, by closing stock 1,80,000. ரெண்டு இந்த பக்கம் ஆட் பண்ணிங்கன்னா 8,30,000 வருது. இந்த 8,80,000 வந்து இதை வந்து 5,10,000 வருது. லெஸ் பண்ணிங்கன்னா 3,20,000. இந்த பக்கம் ஒரு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 கிராஸ் ப்ராஃபிட். இந்த பக்கம் ஆன்சர் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட், இந்த பக்கம் ஆன்சர் இருந்துச்சுன்னா லாஸ். அது கிராஸ் லாஸ். இந்த லாஸ் இல்லை ப்ராஃபிட் தான். அதனால் 3,20,000 நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் வந்துச்சு. இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை அப்படியே இந்த பக்கம் இறக்கிக்கணும். அது பை கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. இதை 3,20,000 அப்படியே இங்கே இறக்கிக்கோங்க. இங்கே என்னென்ன போடணும்னாக்கா 2 போடணும். ஒன்று சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 1,27,000, இன்னொன்று டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 10% இருக்கு இல்லையா, அது போடணும். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் பாருங்கள் 1,20,000, 27,000 வருது, அதை போட்டுருங்க. அடுத்தது டிப்ரிசியேஷன் இந்த 80,000 இருக்கு இல்லையா, இந்த ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ்க்கு இதுக்கு 10% கால்குலேட் பண்ணி போடணும். அதான் இது. அப்போது பாருங்கள் 80,000க்கு 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா 8,000 வருது. அதை நீங்கள் போட்டுக்கணும். என்னென்னு போடணும்னா 2 டிப்ரிசியேஷன் அப்படின்னு போடணும். இதை உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதியிருக்கிறேன். நீங்கள் எழுதணுன்ற அவசியம் இல்லை. 2 டிப்ரிசியேஷன் போட்டாவே போதும். ஆன் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 10%, அதாவது 100க்கு 10னா 80,000க்கு 8,000 போட்டுக்கணும். இது சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். இது வந்து டிப்ரிசியேஷன். இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3,20,000லேருந்து இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 1,35,000 வருது. வித்தியாசம் வந்து 1,85,000 வருது. இந்த 1,85,000ன்றது டு நெட் ப்ராஃபிட். இது வந்து கேபிட்டலில் ஆட் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட்டில். தி ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், பை சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக். வித்தியாசம் கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் இங்கே இறக்கிடணும். அடுத்தது சன்ட்ரி எக்ஸ்பென்சஸும் டிப்ரிசியேஷனும் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வருது ஆன்சர் நெட் ப்ராஃபிட். சப்போஸ் இந்த பக்கம் ஆன்சர் இருந்துச்சுன்னா அது நெட் லாஸ். இது வந்து 1,85,000 உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் எப்படி கண்டுபிடிக்கிறது?
எப்படி போடுறதுன்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31 மார்ச் 2019 போட்டுக்கிட்டு இந்த பக்கம் அசட்னு எழுதிக்கோங்க, இந்த பக்கம் லைபிலிட்டிஸ்னு எழுதிக்கோங்க. கேபிட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்க ஓப்பனிங் கேபிட்டல்னு 2,80,000 கொடுத்துருக்குறாங்க. 2,80,000. நெட் ப்ராஃபிட் 1,85,000 கண்டுபிடிச்சோம் இல்லையா? 1,85,000 கண்டுபிடிச்சதை கேபிட்டலோடு வச்சு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா 4,65,000 வருது. அடுத்தது கிரெடிட்டர்ஸ், இந்த பக்கம் டெட்டார்ஸ் போடணும். கிரெடிட்டர்ஸ் வந்து க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் தான் போடணும், 90,000 தான் போடணும். அதுதான் நான் இங்கே போட்டுக்கிறேன். கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் இது டோட்டல் பண்ணி போட்டுக்கிட்டு கிரெடிட்டர்ஸ் க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் 90,000 போட்டுக்கணும். இந்த பக்கம் இருந்தீங்கன்னா கேஷ்ன்றது அசட். அது எது போடணுன்னாக்கா க்ளோசிங் பேலன்ஸு, அதாவது கேஷ் புக்கில் இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸ் 2,23,000 இதுதான் நம்ம போடணும் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில். அதனால் 2,23,000 கேஷில் போட்டுருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் போடணும் பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் 1,80,000 இருக்கு இல்லையா? அது வந்து இந்த அசட்டில் வரும். அடுத்தது டெட்டார்ஸ், இது என்ன க்ளோசிங் டெட்டார்ஸ், அது அங்கே கொடுக்கல, நாமளே கண்டுபிடிச்சோம் பாருங்கள். இங்கே டெட்டார்ஸ் இருக்குது 80,000 இருக்கு இல்லையா? அதுதான் க்ளோசிங் டெட்டார்ஸ், அது 80,000 போட்டுக்கணும். அடுத்தது ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் ரெண்டு பக்கம் ஒன்றே தான் இருக்குது. அதே 80,000. இந்த 80,000 வந்து டிப்ரிஷியேஷன் லெஸ் பண்ணி போடணும். 10% நம்ம இங்கே போட்டோம் இல்லையா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில், அந்த 8,000 லெஸ் பண்ணிடணும். ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 80,000 மைனஸ் டிப்ரிஷியேஷன் 8,000 லெஸ் பண்ணி போட்டிங்கன்னா 72,000 ஃபர்னிச்சர்ஸ் ஃபிட்டிங்ஸ்க்கு வரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5,55,000 அசட்டும் 5,55,000 லைபிலிட்டிஸும் வரும். அவ்வளோதான் ஆன்சரு. அடுத்த வீடியோவில் போகிறேன். நன்றி, வணக்கம்.